சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. சீனாவில் ரிலீஸ் ஆன மகாராஜா திரைப்படம் இது வரைக்கும் எவ்வளவு வசூல் சாதனை பண்ணியிருக்கு, எவ்வளோ வீக்கெண்டில் எவ்வளோ வசூல் சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ஏன் மகாராஜா திரைப்படத்தை பற்றி நான் அதிகமாக பேசணுன்னா, மகாராஜா திரைப்படம் ஒரு பயங்கரமான ஸ்டாண்டர்டான வசூல் கொடுத்து கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 100 கோடியை டச் பண்ண போகிறது சீனாவில் மட்டுமே. ஸோ அதனால தான் அந்த திரைப்படத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போகலாமா? அதாவது நவம்பர் 29 ரொம்ப சாதாரணமாக தான் சீனாவில் ரிலீஸ் ஆனது 40,000 ஸ்க்ரீனில். ஆனால் முதல் நாளே $4.7 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியதால் படத்துக்கான ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்ததால் 43,000 ஸ்க்ரீனாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நாளுக்கு நாள் வசூல் அதிகரித்தது. அதாவது வசூல் டே 11 2.15 மில்லியன் இருந்தது. அதுக்கப்புறமா அதிகரித்து மொத்தமாக வீக்கெண்ட் அதாவது 14 நாட்கள் முடிவில் 70.83 க்ரோஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதில் ஒவ்வொரு வீக்கெண்டும் அதிகரித்திருக்கு, கொஞ்சம் கூட கம்மியாகலாம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ முதல் வீக்கெண்ட் 17.88 மில்லியன் 88 மில்லியன் மட்டும்தான் மகாராஜா கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் ரெண்டாவது வீக்கெண்ட் 19.66 மில்லியன் அதிகரித்திருக்கு. ஸோ அதனால் அடுத்த வீக்கெண்ட் அதாவது வரும் வீக்கெண்டும் அதிகரித்து 200 கோடி கிளப்பில் மகாராஜா திரைப்படம் இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு திரைப்படம் சீனாவில் மட்டுமே 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு, அதுவும் தமிழ் திரைப்படம்னா கண்டிப்பாக தமிழ் ரசிகர்கள் செமையாக கொண்டாடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.